அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேலே இறங்கிற்று. நான் தான் இஸ்ரவேல். அப்போ என் மேலே இறங்கிற்று, என் குடும்பத்து மேலே இறங்கிற்று. எந்த வார்த்தை? வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் தேவனாய் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை என் மேலே இறங்கிற்று. எனக்கு என்ன லாபம்? எதை நீ எதிர்பார்க்கிறாயோ, எதை வாஞ்சிக்கிறாயோ, எந்த காரியத்துக்கு பிரயாசப்படுகிறாயோ, இதெல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தை உன்னிடத்தில் வந்திருக்கிறது. அப்படியானால் இவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, இவர் மூலமாய் எல்லாம் நடந்தது என்று சொன்னால், அவர் எனக்குள் இருந்தால், எனக்குள் இருக்கிறவர் என் வாழ்க்கையில எதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ என் மேல் இறங்கின வார்த்தை, எனக்குள்ள இறங்கின வார்த்தை, அந்த வார்த்தையால் எதையும் செய்ய முடியும் என்றால், அவர் ஏன் என் மேல் வந்து இறங்கணும், எனக்குள்ள வந்து இறங்கணும், என் குடும்பத்தில் வந்து இறங்கணும்? ஏதோ ஒன்றை செய்வதற்காக, ஏதோ ஒன்றை செய்வதற்காக. விருதாவாய் வரமாட்டார். விருதாவாய் நமக்குள்ள வந்து தங்கணும்னு அவசியம் கிடையாது. விருதாவாய் இந்த வார்த்தை நம்ம மேலே இறங்கணும் அவசியம் கிடையாது. அப்போ என் மேல் அந்த வார்த்தை இறங்கி இருக்கிறது என்று சொன்னால், அது நோக்கம் என்ன? அந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்க போகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை உயர்த்த போகிறது. அந்த வார்த்தை என்னை கனப்படுத்த போகிறது. அந்த வார்த்தை இந்த உலகத்தில் எல்லார் கண்களுக்கு முன்பதாக என்னை மகிமைப்படுத்த போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், நம்மளை விரும்பாத ஒருத்தனை சொந்தம் சொல்கிறோம். நாம் விரும்பினால் வராத ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டதாய் சொல்கிறோம். இந்த உலகத்தில் அழிந்து போகிறவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். தேவ பிள்ளையே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, வேதம் பொய் சொல்லாது. அவர் மூலமாக எல்லாம் உண்டாயிற்று. அந்த உண்டாக்கின அந்த வல்லமையுள்ள வார்த்தை என் வாழ்க்கையில் வந்து என்னோட தங்குமானால், நான் சாதாரணமானவள் அல்ல, நான் எதற்கும் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களைப் போல நான் புலம்பி அழ வேண்டிய அவசியம் இல்லையே. என் வாழ்க்கையில் எதையும் செய்யக்கூடிய அந்த வல்லமையுள்ள வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது, இயேசுவைத்தான் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இது பேசிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே வார்த்தையாய் இருந்தவர் என் மேல் வந்து எப்படி இறங்கினார்? வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:14 வாசித்தால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ அந்த சர்வவல்லமையுள்ள வார்த்தை இந்த உலகத்திலே எனக்காக, என் குடும்பத்துக்காக மாம்சமாகி வந்ததாம். அல்லேலூயா. அந்த மாம்சமாகி வந்ததைத்தான் இந்த உலகத்திலே இயேசு மாம்சத்தில் உலாவின நாட்களை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல மனிதனாய் வாழ்ந்தார், நம்மை போல மாம்சத்தை உடையவராய் வாழ்ந்தார். அப்போ இந்த வார்த்தை ஏன் மாம்சமாய் வர வேண்டும்? அந்த வார்த்தை என்மேல் இறங்கிற்று, எனக்குள்ள இறங்கிட்டு, சரி, அது ஏன் மாம்சமாய் இந்த உலகத்தில் வந்து எனக்குள்ள இறங்க வேண்டும்? அந்த மாம்சமாய் வந்து பின்னையே எனக்குள்ள வந்து தங்க வேண்டும்? அதுக்கு தானே ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை எனக்குள் வந்து வாசம் பண்ண, அது முதலாவது மாம்சமாய் வெளிப்பட காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களை போல. பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களை போல. அப்போ ஒரு வார்த்தை, தேவனிடத்தில் தேவனாயிருந்த வார்த்தை, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என் மேல் இறங்கிற்று, எனக்குள் இறங்கிற்று, என் குடும்பத்தில் இறங்கிற்று. அவர் எப்படி இறங்குறார்? மாம்சமாகி என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் மாம்சமாகி? நாம் இரத்தத்தை மாம்சத்தை உடையவர்களாக இருக்கிறபடியினாலே அந்த வார்த்தை இந்த உலகத்தில் நம்மை போல இரத்தத்தை மாம்சத்தை உடையவராய் மாறிற்று. அல்லேலூயா. அப்ப நம்மை போல இரத்தத்தை மாம்சத்தை உடையவராய் அந்த வார்த்தை இந்த பூமியில வந்தது. அப்படி இந்த பூமியில வந்த அந்த வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சத்துமறையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இயேசு என்றாலே ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு தெய்வம், அப்படி அல்ல. இயேசுன்னு சொன்னாலே நமக்கு நல்லா தெரியணும், அவர் வார்த்தையாயிருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாயிருந்தவர். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரையால் அல்லாமல் உண்டாகலாம். இப்போ 2 நாளைக்கு முன்னால் சூரியனை பற்றி நான் என் பிள்ளைங்கள்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதில் ஒருத்தன் ஒரு பெரிய சூரியன் படம் போட்டிருந்தான், பெருசாக போட்டிருந்தான். அது பக்கத்தில் சின்ன சின்ன கோள்கள்லாம் போட்டுட்டு கண்ணுக்கே தெரியாத ஒரு சைடில் ஒரு புள்ளியை வச்சுருந்தான். வச்சுட்டு கூர்ந்து பாருங்கள், இதுதான் சூரியனை கம்பேர் பண்ணும்போது இருக்கிற பூமி என்று போட்டிருந்தான். எத்தனையோ பூமியை தூக்கி சூரியனுக்குள்ளே போட்டுடலாமா? எத்தனை பூமியை போடலாம் சூரியனுக்குள்ளே? எத்தனை பூமி?
சம் லேக்ஸ், சில லட்சம். நம்ம பூமி சூரியன் இருக்குல்ல, அந்த சூரியனுக்குள்ள சில லட்சம் பூமியை தூக்கி உள்ளே வச்சிடலாமா. நம்ம பூமியே பெருசு, இந்த பூமியே பெருசு, இதை பாருங்க ஐயோப்பா நான் பெருசுன்னு. ஆனால் அந்த சூரியனுக்குள்ளே இந்த பூமியை எத்தனை லட்சம் பூமியை அடைக்கிடலாம். நல்லா கவனிக்கணும். ஏதோ வார்த்தைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. இந்த வார்த்தை தான் இந்த சூரியனை உண்டாக்கியது. எந்த வார்த்தை? இந்த பைபிள் வார்த்தையா? இயேசுங்கிற வார்த்தை. இயேசுங்கிற வார்த்தை, இயேசுங்கிற வார்த்தை தான் சூரியனை உண்டாக்கிட்டு, சந்திரனை உண்டாக்கிட்டு, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரையால் அல்லாமல் உண்டாகல. அப்படிப்பட்ட இயேசு அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மை போல இரத்தத்தை மாம்சத்தையுடையவராய் இந்த பூமியில் அன்னை மரியின் வயிற்றில் பிள்ளையாய் அவதரித்து பிறந்தது. ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை ஏன் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த பூமிக்கு வரணும்? அதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அப்போ மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த பூமிக்கு எதற்காக அது வந்தது? ஏன் வந்தது? எபிரேயர் 2:14 திரும்ப வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதுக்காக? மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளான யாவரையும் சரி. அந்த வார்த்தை ஏன் மாம்சமானது? அந்த வார்த்தையை நம்மை போல இரத்தத்தை மாம்சத்தை உடையவராய் இந்த பூமிக்கு வந்தது மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்க. அப்ப இயேசு இந்த உலகத்தில் அந்த சராசரனை சிருஷ்டித்த சர்வவல்லமையுள்ள எம்பெருமான் இயேசு, கிருபை சத்தியம் நிறைந்தவராய் இந்த பூமியில் அவதரித்த இயேசு, வேதம் சொல்லுகிறது அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த உலகத்தில் வருவதற்கு காரணம் என்ன? மரணத்திற்கு அதிகாரியான பிசாசு என்று ஒருத்தன் இந்த உலகத்தில் இருந்தான். அவனை தமது மரணத்தினாலே அழிக்க. ஏன் அவனை அழிக்கணும்? அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் அழிக்கிறதுக்கு ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்படணும்? அந்த மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவன் இந்த உலகத்தில் இரத்தத்தை மாம்சத்தை உடையவர்களாய் இருக்கிற மனிதன் மீது ஆதிக்கம் வைத்திருக்கிறான். அவனுடைய ஆளுகை இருக்கிறது. சரீரத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு தான், குடும்பத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு தான். ஒரே சரீரத்துக்குள்ள 2000க்கு மேற்பட்ட பிசாசெல்லாம் உள்ள உட்கார்ந்துருந்தான். ஒத்தாவி இருந்தாலே பாடாப்படுத்துது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஒரு ஆவி தான் நமக்குள்ளே இருக்கு. இப்போ டேனியெல்லாம் ஒரே ஆவி தானே. டேனியெல்லாம் 1000 ஆவியா? இந்த ஒரு ஆவியே சோர்ந்து போனால் தாங்க முடியலை. 2000 ஆவி. அப்பா, அப்போ பல ஆயிரம் பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து உட்கார்ந்து அந்த மனிதனை பாடாய்படுத்துகிறது. இந்த உலகத்தில் பாருங்க, கவலை, கண்ணீர், துக்கம், கஷ்டம், ஐயோ நிம்மதி இல்லை, செத்து போயிடலாம், ஏன் தான் உலகத்தில் வாழ்றணும். சிலம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரூம் அடைச்சிட்டு இருட்டில் போய் உட்காந்துருப்போம். பார்த்துருக்கீங்களா? அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன்? மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அப்ப காரணம் என்ன? பிசாசுடைய ஆளுகை. இரத்தத்தை மாம்சத்தை உடையவர்களாக இருக்கிற மனிதனை ஃபுல்லா ஆட்கொண்டு வச்சிருக்கான். அவங்கள பிடிச்சி அழிக்கிறான். அதைத்தான் இயேசு சொன்னார். யோவான் 10:10 வாசிக்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அப்ப திருடனாகிய பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும் கேட்ச் பண்ணி வச்சு அந்த மனிதர்களுடைய சந்தோஷத்தை அழிக்கிறான், சமாதானத்தை அழிக்கிறான், நிம்மதியை அழிக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான். உலகத்தில் என்ன செய்யறது? பரிதவிக்கிறான். பாருங்க, எத்தனையோ ஜனங்களை பார்த்துருக்குறோம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர், பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. திடீர்னு பார்த்தா அவன் காரை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய பாலத்தில் டிரைவரை நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த பாலத்தில் நடந்து போய் தண்ணிக்கிற உழுது செத்து போயிட்டான். கேட்டால் அவனுக்கு 9,000 கோடி கடன் இருக்குது, அதனால் செத்து போனான்றான். ஆனால் அவனுடைய ப்ராப்பர்ட்டி விற்றாலே 15-20,000 கோடிக்கு மேலே போகுன்றான். அப்போ கடனுக்காய் செத்தானா, எதுக்கு செத்தான்னு தெரியாது. ஆனால் பாருங்கள், நம்மளாம் நமக்கு ஒரு ஆண்டு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு 5 லட்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். எத்தனை லட்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும்? பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான். இன்றைக்கி அந்த மனுஷன் செத்து போயிட்டான். இன்னும் பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருக்குது. எத்தனாயிரம் கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? பிசாசு ஒரு மனுஷன் இருந்தான்னா எத்தனாயிரம் கோடி இருந்து லாபம் கிடையாது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தான்னா பல லட்சம் கோடி வச்சுருந்தால் நிம்மதி கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பணம் வந்தால் எல்லாம் மாறி போயிடும் இல்லை, சொத்து வந்தால் எல்லாம் மாறி போயிடும் இல்லை. எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் ஏசுநாதர் இருந்தால் தான் வாழ்க்கையில் நிம்மதி. லட்சம் கோடி இருந்தாலும் 10 ரூபா இல்லாமல் இருந்தாலும்
இயேசுநாதர் கூட இருந்தா அவர் கொடுக்குற சந்தோஷம் சமாதானம் அந்த உலகத்தில் நம்மை மேன்மையாவை. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ பாவ மாம்சத்தின் சாயல் அந்த நம்ம சரீரம் இரத்தத்தின் மாம்சத்தை உடையவர்களாக இருக்கிற நம்மை போல இயேசு ஏன் வந்தார்? ஐயா, இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருக்கிற மனிதன் பிசாசின் கையில சிக்கி சீரழிகிறான். ஒரு மனிதனை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் படுற வேதனையை இன்னொரு மனிதன் அறிய முடியாது. அப்போ எல்லா மனிதனையும் பிசாசு பிடித்து அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆத்மாவை கொல்லுகிறான், சமாதானத்தை அழிக்கிறான், நிம்மதியை அழிக்கிறான். அப்ப இப்படி கட்டப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இறங்கி அந்த மனிதனை இந்த உலகத்தில் நிலைநாட்டணும்னு சொன்னா அந்த மனிதன் மேல் இருக்கிற அதிகாரத்தை முதலாவது அழிக்கணும். வேதம் சொல்லுகிறது அல்லவா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானில வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தில் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு முன்பதாக அந்த மனிதனை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசை அழிப்பது தான் நோக்கம். வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ இந்த உலகத்தில் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாய் அவர் ஏன் வந்தார்னா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் அவர் வந்து மனிதனாய் வந்தது எதற்கு? உங்களை என்னை விடுதலையாக்க. கொலோசியர் 1:13 சொல்லுகிறது அல்லவா, இருளின் அதிகாரத்தில் இருந்தவர் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிறார். அப்போ பிசாசானவனுடைய அதிகாரங்களை அழித்து போட இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். ஒரு கல்லிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப அவர் ஏன் பிறந்தார்? ஏன் இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் பிறந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்க. அப்ப இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தது உண்மை, அவர் சிலுவையிலே மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. இதெல்லாம் உண்மை. உண்மை என்றால் அவர் இந்த உலகத்திலே மாம்சத்தில் வந்து பிசாசின் கிரியைகளை அழித்தது உண்மை. என் மேல் இருந்தவன் ஆதிக்கத்தை முறித்தது உண்மை, என் மேல இருந்தவன் அதிகாரத்தை எடுத்து போட்டது உண்மை. அதை நம்பணும். அதுதான் கிறிஸ்துமஸ் மாதம். ஹல்லேலூயா. வீடுகள் தோறும் பாடுறாங்க, பிறந்தான். நல்லா இருக்கா? வந்தாங்களா? கரல் வந்தாங்களா? பிஸ்கட் கொடுத்தீங்களா? காப்பி கொடுத்தீங்களா? குளிரும் பன்னீரும் கொட்டினிலே கோமகனும் கொட்டினிலே ஆரீரோ ஆரீர். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஆடுதான், போட்டுன்னு போயிருதான். இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஆடினா போய் சேர்ந்துருவான்ல. இதெல்லாம் தேவையில்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கூத்தடிக்கிறாங்க. மகாபரி தவறு போகட் என்னன்னே தெரியாமல் பண்ணுறாங்க. கர்த்தர் அவர்களை மன்னித்து ரட்சிப்பாராங்க. சார், அப்போ அவர் நமக்கு எதுக்காக இந்த உலகத்தில் மாம்சமாகி நம்ம யோவான் 1:14 தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாய் எதுக்காய் மாம்சமானது? என் மேலிருந்த பிசாசின் அதிகாரத்தை, மரணத்துக்கு அதிகாரியான அந்த பிசாசின் அதிகாரத்தை மரணத்தினாலே அழிக்க மாம்சமாய் வந்தது. அப்ப இயேசு இந்த உலகத்திலே மாம்சமாய் வந்தது எதற்கு? பிசாசின் கிரியைகளை அழிக்க. எப்படி அழிச்சாரு? இந்த உலகத்தில் அவர் பிறந்தார், மனிதனாய் பிறந்தார், என்னை போல மாம்சத்தில் இருந்தார். ஆனால் அந்த மாம்சம் பாவம் செய்யவில்லை. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அந்த பரிசுத்தமுள்ள மாம்ச சரீரத்தில் வந்த இயேசு உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவத்தை அவர் தம்மேல் எடுத்துக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என் பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்தார்னு சொல்லுங்க. சத்தம் நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 8:3 எடுத்து வாசிங்க. தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவோ பாவத்தை போக்கும் பலியாகவும், நல்லா கவனிக்கணும், பாவ மாம்சத்தின் சாயலாக. ஐயா, இயேசு அண்ட சராசனை உண்டாக்கினவர், அவர் மூலமாய் சகலமும் உண்டாக்கிட்டு, உண்டானது ஒன்றும் அவர் எல்லாமே உண்டாகவில்லை. அந்த வார்த்தையின் மேல இறங்கிட்டு, என் குடும்பத்தின் மேல இறங்கிட்டியா, நான் நம்புறையா. அந்த நம்புற நம்ம அந்த வார்த்தை கொஞ்சம் நம்பணும். என்னவே? அந்த வார்த்தை நம்ம மேல இறங்குறதுக்கு முன்னக்குட்டி அதுக்கு முன்னால ஒரு ஸ்டெப், ஒரு கிரியை செஞ்சது. அது மாம்சமாகி இந்த பூமியில வந்தது. எதுக்கு? என்னுடைய பாவத்தை அந்த மாம்ச சரீரத்தில் எடுத்துக்கொள்வதற்காக. நம்புறீங்களா? உங்கள் பாவத்தை, உங்கள் பிள்ளைகளின் பாவத்தை அந்த மாம்ச சரீரத்தில் இயேசு எடுத்துக்கொண்டார். நாம் வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா, பாவ மாம்சத்தின் சாயலானார், பாவத்தை போக்கும் பலியானார்.
யாக்கோபு ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து எடுத்தவங்க சீக்கிரமா வாசிக்கலாம். ஏசாயா 53:4 ஏசாயா 53:4 சீக்கிரமா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் மாம்சத்தில் வந்தபடியினால் எடுத்துக்கொண்டார். நம்புறீங்களா? ஒரே பாடு, என்ன செய்ய பாடு, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா இயேசுவை விசுவாசி. என்ன பாடு, இயேசுவை விசுவாசி. ஏன் இயேசுவை விசுவாசி இந்த வார்த்தையை சொல்கிறோம்? அந்த பாடுகளை, நம்ம மேலே இருந்த பாடுகளை அவர் எடுத்துக்கொண்டார். வேதம் சொல்றது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், அடிபட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ ஏன் அவர் மாம்சமாய் மாறினார்? எதற்காக இந்த உலகத்தில் இரத்தத்தை மாம்சத்தை உடவராய் வந்தார்? என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள, என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் தண்டனை ஏற்றுக்கொள்ள, நாம் பண்ண தப்புக்கு அவர் ஆக்கினை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ வார்த்தை என் மேல் வந்து எனக்குள் வாசம் பண்ணுவதற்கு முன்பதாக என் மேல் இருந்த அடிமைத்தனத்தை அவர் மாம்சமாகி வந்து எடுத்து போட்டு விட்டார். நீங்க விசுவாசிக்கணும், இதை நம்பணும். இயேசு என் மேல இருக்கிற சாபத்தை எடுத்துக்கொண்டார், பாவத்தை எடுத்துக்கொண்டார். சிலர் சொல்லுவாங்க, அது உங்க தாத்தா காலத்திலிருந்து உள்ள பாவம், சாபம் அப்படி பண்ணுது, நம்ப கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம பாவமே, நம்ம இருதயமே நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு பிசாசு தூண்டுவான். அது நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க, அதான் இப்படி வந்தது, எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இயேசு எடுத்துட்டாருன்னு சொல்லிடணும். என் மேல இருந்த எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். என் மேல பிசாசு அதிகாரம் இருந்து உண்மை, அதை இயேசு எடுத்துக்கொண்டார். அப்ப இயேசு தன்மேல் எடுத்துக்கொண்டு, வேதம் சொல்லுகிறது, பாவ மாம்சத்தின் சாயலானார், பாவத்தை போக்கும் பலியானார். எப்படி? நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் மேல் வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காய் சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நமக்காய் சிலுவையிலே பலியானார், நமக்காய் கோர சிலுவையிலே துடிக்க பலியானார். அப்போ மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்க இயேசு மரணத்தை உத்தரித்தார், கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அப்ப அந்த வார்த்தை என்மேல் இறங்கிற்று, என் குடும்பத்து மேல் இறங்கிற்று. அது எனக்குள் வந்து வாசம் பண்ணுவதற்கு முதல்ல செய்தது காரியம் என்ன? மாம்சத்திலே வெளிப்பட்டு என் மேல் இருந்த பாவங்களை, சாபங்களை அதை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே செய்து முடித்தது என்னுடைய பிள்ளைகளை. அப்போ நான் வாசித்த அந்த பகுதி திரும்ப வாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிச்சிட்டாரா இல்லையா? இயேசு மரித்தார், உண்மை தானே? அப்போ இயேசு மரித்தது உண்மைன்னா என் மேல் இருந்த பிசாசின் அதிகாரத்தை அவர் எடுத்து போட்டு விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பணும், அதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இன்னும் யாராவது சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. பைபிள் சொல்கிறத நம்பணும், வசனம் சொல்கிறத நம்பணும். அவங்க சூனியம் வச்சுருக்காங்க, இவங்க ஏவல் வச்சுருக்காங்க, இவங்களால அப்படி பண்ணுறாங்க, இவங்க தூண்டி விட்டாங்க, இவங்க ஏன், இதை நம்பக்கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்கிறத நம்பணும். என் ஆண்டவர் என் மேலே இருந்த பிசாசின் அதிகாரத்தை எடுத்து போட்டார். அதிகாரத்தை எடுத்து போட்ட பிறகு எந்த நாயும் பேயும் ஏவி விட்டு நம்ம தலை மயிரை கூட தொட முடியாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? இனி எவன் ஏவி விட்டா நமக்கு என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. ஏன்? இதுக்கு முன்னால பேய் பிடிச்சிருந்தது, பேய் அமுக்குச்சு. இதுக்கு முன்னால பிசாசு பிடிச்சிருந்தா அமுக்குடா. ஆனா அந்த செத்த நாய பிசாச, அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை என் ஆண்டவர் இயேசு மரணத்தினாலே அழித்து விட்டார். நல்ல கரங்களை தட்டி தேவனை சோத்திரம் சொல்லுங்க பா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். அப்ப ஜீவ காலமெல்லாம் மரண பயம். ஐயோ ஏதோ ஆயிருமோ, ஆயிருமோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த பயம் உங்க வாழ்க்கையில் நீ வரப்போவதில்லை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில் இந்த பயம் நீ வரப்போவதில்லை. ஏதோ ஆயிருமோ, எப்படி ஆகும் இல்லை, அந்த பிசாசு, எந்த பிசாசு அவனை தான் காலி பண்ணிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மை நம்புறீங்களா இல்லையா? எந்த பிசாசு? அந்த பிசாசு தான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன்ட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ
எது ஆயிருமோன்னு பயப்படணும். ஒரு மனுஷன் மூலமாக நீ ஆயிருமோ, இது மூலமாக நீ ஆயிருமோ, இந்த வண்டி வந்து இடிச்சிருமோ, மேலேருந்து விழுந்துருமோ, நம்ம பொத்துன்னு செத்து போயிடுவோமோ, இதெல்லாம் பிசாசு தானே செய்யணும். அந்த பிசாசத்தான் அவர் நமக்காய் மாம்சத்தில் வந்து அவன் கிரியைகள் எல்லாம் அழித்து போட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் நமக்காய் எல்லாரும் செய்து முடித்து நம்ம மேலே இருந்த அவன் அதிகாரத்தெல்லாம் நீக்கி போட்டுட்டாரு. இனி நீங்கள் ஜீவ காலமெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த வார்த்தை என்மேல் இறங்க, எனக்குள் இறங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்குது. சும்மா இயேசு என் வாழ்க்கையில் இயேசு வந்துட்டார், ஆமாம் இயேசு வந்துட்டார், எங்கே இருக்கார்? எனக்குள்ள தான் இருக்கார், எனக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லி உட்காந்து நான் ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தேன்னா, எனக்குள்ள தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா, அவர் எனக்குள்ள வரவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எனக்குள்ள வந்துட்டார், எனக்குள்ள இருக்கிறாருன்னா முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் மேலே இருந்த ஒரு பிசாசனுடைய அதிகாரத்தை கிளியர் பண்ணிட்டாருங்கிறது நிச்சயம். அவர் எனக்குள்ள இருக்கிறது உண்மைனா இனி என் வாழ்க்கையில் இருந்த பயமெல்லாம் நீங்கி விட்டது என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தைரியமாக சொல்லணும், இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் இயேசு எனக்காய் பிறந்தார். அவர் ஏன் மாம்சத்தில் வந்தார் தெரியுமா? என் மேலே இருந்த பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அந்த பாவத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை அவர் சிலுவையில் அழித்து போட்டார். என் மேலே இருந்தவன் அதிகாரத்தை முறித்து போட்டார், உரிந்து போட்டார். மாத்திரமல்ல, அவனால் எனக்கு பயமும் திகிலும் இருந்தது. அந்த பயத்தின் திகிலையும் அவனை உரிந்து அவனை அழித்து போட்டதுனால இனி அவனால் எனக்கு பயமும் திகிலும் வரப்போவதில்லை. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படுவீங்களா? இன்னுமே பயப்படுவீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணணும். நானாக எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணனே தெரியல, தானாக வந்துட்டு நிறைய பேருக்கு குத்தி குத்தி வரமாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், எனக்கெல்லாம் யாரும் கம்பை வச்சு குத்தலை. பயப்படப்படா, ஏசுனார் வந்துட்டார், பயப்படக்கூடாதுன்னு எனக்கு யாரும் என்ன இருக்கீங்களா? நிறைய பேர் குத்த வேண்டியது. இந்த பலாப்பழத்தை வெட்டி குத்தி கத்தை குத்தி வச்சு தான் பழக்க வைப்பாங்களாம். ஹலோ, புரியுதுங்களா? குடிச்சிட்டு சுடுகாட்டில் குடிகாரனாக கிடந்தேன். சுடுகாட்டில் போய் பிசாசோடு படுத்து கிடந்தேன். அவன் எனக்கு மாமன் மச்சா மாதிரி என் கூட இருந்தான். அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தேன். இயேசு வந்தார் என் வாழ்க்கையில். இயேசு வந்தார், எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டு எல்லாம் போயிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு இனி அவன் அதிகாரம் என் மேலே இல்லைன்னு. எனக்கு எந்த பாஸ்டும் சொல்லிக் கொடுக்கல, எந்த மாமா மச்சானும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு திருப்பி திருப்பி புகுத்தலை. ஒரு இடம் இருட்டாக இருக்குது, கண்ணு தெரியல, இருட்டாக இருக்குது. சுவிட்சை கண்டுபிடிச்சிட்டிங்க, லைட்டை போட்டுட்டீங்க. அதுக்கப்புறமும் தடவுமா? அதுக்கப்புறம் இருட்டாக இருக்குன்னு சொல்லுவோமா? என்ன வந்துட்டு புரியுதா இல்லையா? இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயெங்கும் சாற்றிடுவோம், புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல. பாடுங்களேன். இயேசு யார் உள்ளத்திலெல்லாம் பிறந்திருக்கிறார்? அந்த உள்ளத்தில் பிறக்கலாம் போல ஸ்டாரை கலத்தி தூர போடுங்க போல. அல்லேலூயா. இயேசு பிறந்த வீட்டில் தான் ஸ்டார் எரியும். என் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார். வருஷம் ஃபுல்லாக ஸ்டார் போடலாம், ஆனாலும் கிறிஸ்துமஸ் மாதம் மட்டும் போடுறோம், கரண்ட் செலவாயிடக்கூடாது. புரியுதுங்களா? பாடுவோமா? இயேசு பிறந்தார் இதயெங்கும் சாற்றிடுவோம், புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல.
அவர் யாக்கோப்புக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. என்னையா வார்த்தை? அந்த வார்த்தை தேவன், அது தேவன். அந்த வார்த்தை என் மேலே இறங்கிற்று, என் குடும்பத்து மேலே இறங்கிற்று, என் பிள்ளைகள் மேலே இறங்கிற்று. அந்த வார்த்தை இறங்கினால எனக்கு என்ன லாபம்? அவர் தேவன், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவரால் அல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. அவர் மூலமாய் எல்லாம் உண்டாயிற்றுனா அத்தனை பெரிய அந்த தேவன்கிற வார்த்தை என் வாழ்க்கையில வந்துட்டுனா நான் ஏன் அழுதுட்டு இருக்கேன்? நான் ஏன் கலங்க போறேன்? நான் ஏன் பயப்பட போறேன்? நான் ஏன் இன்னும் புலம்பிட்டு இருக்க போறேன்? அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படியா சொல்றீங்க? அந்த வார்த்தை இந்த உலகத்துல மாம்சமாய் வந்தது. ஏன்? என் மேல இருந்த பிசாசின் அதிகாரத்தை, என் மேல இருந்தவன் ஆளுகைய, என் பாவத்தினால் என்னை அடக்கி ஒடுக்கி வச்சிருந்த அவனோட அதிகாரத்தை அந்த மாம்சத்தில் வந்த வார்த்தை தன்மேல் எடுத்துக்கொண்டு எனக்காய் சிலுவையில மரித்தது. கொடூரமாய் கொலை செய்யப்பட்டது. அந்த வார்த்தை, மாம்சமாய் வந்த வார்த்தை அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் மரணம் அந்த வார்த்தை மேற்கொள்ள முடியவில்லை. அது மரணத்தை ஜெயித்தது. இன்றைக்கு என் மேலிருந்த அதிகாரம் எடுக்கப்பட்ட பிறகு, என் மேலிருந்த பிசாசின் ஆளுகை எடுக்கப்பட்ட பிறகு, எந்த நோக்கத்தை கொண்டு என் மேல் உரிமை கொண்டாடி வந்தானோ அந்த பாவத்தை என்னை விட்டு நீக்கின பிறகு அந்த வார்த்தை எனக்குள்ளே வாசம் பண்ணிட்டு, எனக்குள் வாசம் பண்ணின வார்த்தை எப்படி ஆதியிலே தேவனிடத்தில் தேவனாயிருந்ததோ இன்றைக்கும் எனக்குள் தேவனாயிருக்கிறது. எப்படி சகலமும் அந்த வார்த்தை மூலமாய் உண்டாயிட்டோ எனக்குள் இருக்கிற அந்த வார்த்தை மூலமாய் எதுவும் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இனி அந்த வார்த்தை எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறது என்று சொன்னால் என் சரீரத்தில் இருக்கிற பாவத்தோட அந்த வார்த்தை இருக்காது, பிசாசின் ஆதிக்கத்தோட அந்த வார்த்தை இருக்காது. அது என்னை விடுதலையாக்கி எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்றால் நான் விடுதலை ஆக்கப்பட்டது நிச்சயமே. ஆண்டவராய் இயேசுவை நான் ஆராதிப்பது உண்மையானால் நான் விடுதலையாக்கப்பட நிச்சயமே. இயேசு ரட்சகர் என்பது உண்மையானால் நான் விடுதலையாக்கப்பட நிச்சயமே. இயேசுவே என் வாழ்வின் பலன் என்பது நிச்சயமானால் இனி என் மேல் பிசாசுக்கு ஆளுகையும் இல்லை, அதிகாரம் இல்லை என்பது நிச்சயமே. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறது. எப்படி அது எனக்குள் இருக்கிறது சொல்லி ஜெபிக்கலாம். மீண்டும் யோவான் 1:14 திருப்பிக் கொள்ளும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், நம்பர் 1, கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்த வார்த்தை. அந்த கிருபையினால் நிறைந்த வார்த்தைனா என்ன? என் வீட்டில் வருவாரா, எனக்குள்ள தங்குவாரா, எனக்குள்ள இருப்பாரா, என்னைய நேசிப்பாரா, என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாரா? இந்த எண்ணம் இருக்குமானால் எடுத்து போடு தேவ பிள்ளையே. நீங்கள் விரும்பி அவர் வரவில்லை. நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும் முன்னே உங்களை அவர் விரும்பி விட்டார். கையத்தடி தேவன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே உங்களை அவர் விரும்பினார். உங்களை அப்பவே அவர் சூஸ் பண்ணிட்டார், நேசிச்சுட்டார். சகேவு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஒரு பெரும் கூட்டம் இயேசுவோடு போய் கொண்டிருக்கு. அந்த ஊரில் ஒரு ஆயக்காரனின் தலைவன், கந்துவட்டி வரி வசூல் பண்ணுகிறவன். ஒரு மனுஷனுடைய வாயில கூட ஒரு நல்ல வார்த்தை வராது. நாசமா போறவன், விளங்காதவன், இப்படித்தான் பேசுவான். ஒட்டுமொத்த மனிதர்களால் பாவி என்று சொல்லப்பட்ட அந்த சகேவு, பாவிகளாலும் பாவி என்று சொல்லப்பட்ட சகேவு இயேசு வந்துட்டு இருக்கிறார். இவனுக்கு ஒரு ஆசை, உத்தமா யோக்கியனா இயேசு கூட போனான், நல்லவனா இயேசு கூட போனான். நம்ம போகிறதுக்கு தகுதி கிடையாது. நம்ம போனோம்னு சொன்னா பாவி பையில நம்மளை விரட்டி விட்டுருவான். ஆனால் அந்த இயேசு எப்படிப்பட்டவரும் கொஞ்சம் பார்க்கணுமே, ஒரு சின்ன ஆசை உனக்குள்ள. இயேசு வருகிற திசைக்கு எதிர்கொண்டு ஓடி ஒரு காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டான் தேவனுடைய பிள்ளைகளை. அவனுடைய இருதயம் எல்லாம் ஒரே ஏக்கம். இந்த இயேசுவோடு என்ன நடக்க முடியாது, இந்த இயேசு போகிற கூட்டத்தோடு போக முடியாது, இந்த இயேசுவோடு ஐக்கியப்பட முடியாது. ஏனென்றால் நான் பாவி, இந்த ஊர் மக்களால் பாவி என்று ஒதுக்கப்பட்ட என்னை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எண்ணி அவன் மரத்தின் மேலே அமர்ந்திருந்தான். அவர் எப்படிப்பட்டவர் பார்த்துட்டா போதும். இறைகளுக்குள்ளே மறைந்து கொண்டு எம்பெருமான் இயேசு வருகிற பாதையிலே விரித்து பார்த்து கொண்டிருக்கார். ஒரு பெரும் கூட்டம், உத்தமர்கள் எல்லாம் கூட வராது. காட்டத்தி மரத்துக்கு பக்கத்துல வந்த உடனே இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து, இலைகளின் நடுவே மறைந்திருக்க சகேவை பார்த்து, சகேவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். கிருபை, கிருபை. நீங்க
நேசிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, உங்களை மற்றவங்களாம் புறக்கணிச்சு தூக்கி எறிஞ்சாலும் நம்மை புறக்கணியாத ஒரு கிருபை உள்ள இயேசு இன்றைக்கும் வாழ்க்கையில் உன்னோடு கூட தங்கும்படி வந்திருக்கிறார். அதற்காகத்தான் சிலுவையில மரித்தார். அவர் உத்தமனுக்காய் சிலுவையில மரிக்கல, நல்லவர்களுக்காய் சிலுவையில மரிக்கல, நாணயமானவனுக்காய் சிலுவையில மரிக்கல. அவர் சிலுவையில மரித்தது உங்களுக்காக, எனக்காக, பாவியான நமக்காகத்தான். சிலுவையில நமக்காய் மரித்தார். சகைவே போய் சொல்லி கூப்பிட்டு, சகைவே இறங்கி வாப்பா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் ஸ்டே பண்ணணும். இறங்கி வந்தான். அடுத்த செகண்ட் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சகேவு நினைத்தபடியே, அல்ல கவனிங்க, சகேவு நினைத்தபடியே, சகேவு எதிர்பார்த்தபடியே அந்த கூட்டத்தார் பேசினார்கள். இவன் பாவியான மனுஷன், இவன் பாவி, இவன் யோக்கியன் இல்லை. சகேவுக்கு தெரியும், இதான் இந்த ஜனங்கள் சொல்லுவாங்க. அதனாலதான் ஜனங்கள் நம்மளை உயர்த்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் மரத்து மேல உட்கார்ந்துருந்தோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த நாயும் உங்களை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கத்தில் கைப்பிடிங்க. எந்த மனுஷனும் உங்களை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைப்பிடிங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார். கையை தட்டி குறித்து பேசுகிற வார்த்தையை வைத்து உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு வாசம் பண்ண வருகிறவர் அல்ல. 4 பேர் நம்முடைய வாழ்க்கையை வைத்து மார்க் போடுறவன் சொல்ற மார்க்கை வச்சு உங்களுக்குள்ள எனக்குள்ள வருகிற தேவன் அவர் அல்ல. சகேவுக்கு நன்கு தெரியும், இந்த கூட்டம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, இந்த கூட்டம் என்னை புறக்கணிக்கும், இந்த கூட்டத்தின் மத்தியில் நின்றவனை பரியாசம் பண்ணுவார்கள். தெரியும் அவனுக்கு. தெரிந்தால் மரத்தின் மேலே ஏறினான். இயேசு அழைத்த போது அந்த கூட்டம் அதைத்தான் பேசியது. இவன் பாவி. அவர் மற்றவங்களை பார்க்கிறவர் அல்ல, அவருக்கு பிடிச்சவங்களை அவர் தன்னண்டை இழுத்துக் கொள்ளுகிறார். அப்ப என்ன பிடிச்சிருக்குதா? பிடிச்சதுனால தான் நீங்க இயேசுவை நம்புகிறீர்கள். கையை தட்டி. அவருக்கு உங்களை பிடிச்சதுனால தான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கிருபை நிறைந்தவர். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அப்ப இயேசுவண்டை வந்த உங்களை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பிசாசின் அதிகாரம் உங்கள் மேல் இருக்கிறது என்று நீங்கள் இதுவரை எண்ணிக்கொண்டிருந்தால் இன்னைக்கு இது நீக்கி போடுங்கள். அந்த அதிகாரம் எனக்குள் இல்லை, என் மேல் இல்லை என்று சொல்லுங்கள். என் பிள்ளைகள் மீது இல்லை என்று சொல்லுங்கள். சாபம் என் மீது இல்லை, என் பிள்ளைகள் மீது இல்லை என்று சொல்லுங்கள். ஏன்? சகலமா அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறபடினாலே இனி பாவமோ சாபமோ வியாதியோ என்னை ஒடுக்க போவதில்லை, அழிக்க முடியாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரன் இயேசு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே இருப்பார். என்ன கிருபை? ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். நாம் அவரை விட்டு விலகினால் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அப்படிப்பட்ட மாறாத கிருபையோடு அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதை நீங்கள் மறந்து போகவே வேண்டாம். சூழ்நிலைகளை வைத்து இயேசு என்னை கைவிட்டு விட்டாரோ, இயேசுனை தள்ளிவிட்டு விட்டாரோ, இயேசுனை மறந்து விட்டாரோ, ஐயோ இந்த காரியங்கள் ஆண்டவர் எனக்கு தரல, செய்யலை, அப்போ எனக்கு அவருக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒருவேளை வேற அவருக்கு பிரியமில்லாமல் ஏதோ நம்மகிட்ட இருக்குமோ, இந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, சகலத்தையும் சிருஷ்டிக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அவர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாகவே செய்வார், நேர்த்தியாய் செய்வார். நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. கிருபை நிறைந்த இயேசு நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த கிருபை நிறைந்தவர் சத்தியமும் நிறைந்தவராக இருக்கிறார். என்ன சத்தியம்? இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை நாம் சுதந்திரிக்கணும்னா அந்த நன்மை தேவன் தான் தரணும். அவன் தேவன் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சரியான பாதையில் நம்மை நடத்துவார். குறுக்கு பாதையில் அல்ல, துன்மார்க்க பாதையில் அல்ல, அழிவின் பாதையில் அல்ல, பிசாசுடைய சூழ்ச்சியின் பாதையில் அல்ல. தேவன் நம்ம காட்டுகிற அந்த பாதையில நடத்தி ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை நன்மையினால் நிரப்புவார். உன் குடும்பத்தை நன்மையினால் நிரப்புவார், சமாதானத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். அவங்கள் வாழ்க்கையில் வந்ததே உங்களை ஆசீர்வதிக்கத்தான். அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததே உங்களை மகிமைப்படுத்தத்தான், கனப்படுத்தத்தான், உங்கள் தலையை நிமிர்ந்திருக்க செய்யத்தான். வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லையா? எப்படி நீ வெட்கப்பட்டு போவாய் மகளே? எப்படி நீ வெட்கப்பட்டு போவாய்? அத்தனை பெரிய தெய்வம். அந்த வார்த்தை அல்லவா உனக்குள் வந்திருக்கிறது, உன் குடும்பத்துக்குள் வந்திருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு நாளும் உன்னை கைவிடாது, உன்னை வெட்கப்பட விடாது, உன்னை தோற்று போக விடாது.
ஒருவேளை தாமதிக்கலாம், ஒருவேளை சற்று தள்ளி போகலாம், ஆனால் அத்தனை நிறைவேறும், அத்தனை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். என் ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்திலும் இருக்கலாம். இனி தாமதியாது நிறைவேறும். என் ஆண்டவருடைய வார்த்தை இயேசு என்கிற பெயர், அதானே அந்த வார்த்தை. நமக்குள் இருக்க நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அந்த வார்த்தை நமக்குள் இருக்க நாம் ஏன் கலங்க வேண்டும்? நம்புங்க, அவர் நம்புங்க, இயேசுவை நம்புங்க. ஒரு நாள் வைக்கப்பட விட மாட்டார், கைவிட மாட்டார். பிசாசின் ஆளுகை எடுத்து போட்டு விட்டார், அவன் அதிகாரத்தை உரிந்து போட்டு விட்டார். இனி அதை நீங்க பார்க்க வேண்டாம், அதை யோசிக்க வேண்டாம், அதை குறித்து பேசவே வேண்டாம். அதை குறித்து பேசுகிறவர்கள் உங்களிடத்தில் வந்தால் அதை தள்ளி போட்டு விடுங்க. இல்ல சிஸ்டர் இது அப்படி இப்படி அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க வேற எங்கேயாவது பேசுங்க, ஏன்டா அதை பேசாதீங்க. ஏன்னா என் மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. எம்பெருமான் இயேசு மாம்சத்துல வந்ததே அவன் அதிகாரத்தை உறிஞ்சு போட, அழிக்க செஞ்சு முடிச்சுட்டார், கிளியர் பண்ணிட்டு போயிட்டார். கிளியர் பண்ணதை பத்தி ஏன்டா பேசாத, தள்ளி போடுங்க. அப்படி பண்ண நபர் அந்த தடை இருக்கும் சிஸ்டர், இந்த தடை இருக்கும் சிஸ்டர், எதுக்கு அப்படி பாப்பமா சிஸ்டர், போ தூரப்பான்னு சொல்லிருங்க. என் ஆண்டவர் எனக்கு கொண்டு ஒரு காலம் வைத்திருப்பார், அந்த காலத்தில் செய்வார் என்று சொல்லுவோம். சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற ஆண்டவர் எனக்கு எப்ப செய்யணும்னு தெரியும், அவர் செய்வார்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு எப்ப செய்யணும்னு தெரியும், செய்வார்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையை குறைவ மாற்ற அவர் வல்லவர் எனக்குள் இருக்கிறார், என் தருத்தரத்தை மாற்ற வல்லவர் எனக்குள்ள இருக்கிறார் சொல்லு. அந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுங்க. அந்த தேவனிடத்தில் தேவனாயிருந்தவர் எனக்குள் இருக்கிறார் சொல்லுங்க. நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, அந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அந்த வல்லமை உள்ள வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அந்த வல்லமை உள்ள வார்த்தை எனக்குள் இருக்கிறது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள வார்த்தை, சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை எனக்குள் இருக்கிறது. நான் வெட்கப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். அவர் என்ன ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார்.